காலையில் கண் முழிச்ச உடனே தெருவில் கழுதைப்பால் கழுதைப்பால்னு சத்தம். என்னன்னு பார்த்தா ஒரு அம்மா கழுதையையும் அதன் குட்டியையும் சேர்த்தே கூட்டிகிட்டு போனாங்க. கழுதைப்பால் விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஒரு அம்மா. கழுதைப்பால் சாதாரணமாகவே அது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது. சருமத்துக்கும் நல்லது, குழந்தைகளுக்கும் சளி கபம்லாம் இருமல் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. எகிப்தின் அழகி கிளியோபாட்ரா கழுதைப்பாலில் குளித்ததாக தான் சொல்லுவாங்க. அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவ்வளவு சருமத்துக்கு ஒரு மினுமினுப்பை கொடுக்கக்கூடியது இந்த கழுதைப்பால். அதாவது பசும்பால் ஆட்டுப்பாலை விட கழுதைப்பால் விலை ரொம்ப அதிகம். ஒரு சங்கு பால், அவங்க கையில் ஒரு சங்கு வச்சுருந்தாங்க, சின்ன சங்கு. அந்த ஒரு சங்கு பால் 100 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு சின்ன டம்ளர் வச்சுருந்தாங்க, குட்டி டம்ளர். அதுவும் அந்த ஒரு குட்டி டம்ளர் பால் கழுதைப்பால் விலை 150 ரூபான்னு சொன்னாங்க. விலையை கேட்டதும் எனக்கு உண்மையிலே தலையை கறக்குச்சு. கழுதை ஏன் வெள்ளை நிறமாக இருக்குது, பெரிய சைஸில் இருக்கே அப்படின்னு கேட்டப்ப, இது நம்ம இடத்துல உள்ள கழுதை இல்லை, இது வடநாட்டில் உள்ள, அதுவும் மகாராஷ்டிராவில் உள்ள கழுதைன்னு சொன்னாங்க. கழுதை குட்டி தாய்கிட்ட பாலை குடிக்காமல் இருக்கிறக்காக குட்டிக்கு வாயுரையும் போட்டு கூட்டிகிட்டே போனாங்க. 9 மணிக்கு மேலே தான் பாலெல்லாம் விற்ற பிறகு தான் அந்த வாயுரையை கழட்டி விடுவோம் அப்படின்னும் சொன்னாங்க.